கோச் சொல்லுங்க. கோச்சா? நோ 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 நோ, மாஸ்டர் மைண்ட் தினேஷ் கார்த்திக். சரி, மாஸ்டர் மைண்ட் தினேஷ் கார்த்திக் அவர்களே, இப்ப சொன்னீங்க. இப்போ நான் டாஸ் போட போறேன். என்ன பண்ணணும்? பேட்டிங்கா, ஃபீல்டிங்கா, பவுலிங்கா? அதாவதுடா தம்பி, இந்த கிரவுண்டுல டாஸ் ஜெயிச்சா எல்லாருமே கண்ணை மூடிட்டு பேட்டிங் தான் எடுக்கிறாங்க. பேட்டிங் எடுத்தா ஜெயிச்சிடலாம். அப்ப பேட்டிங் எடுத்துரும். அதெல்லாம் அவங்க பண்றதுடா. நம்ம யாரு? ஆர்சிபி. அதுவும் நான் யாரு? மாஸ்டர் மைண்ட் தினேஷ் கார்த்திக். அப்ப டாஸ் ஜெயிச்சா போய் பவுலிங் எடுத்தா பேட்டிங் எடுத்தாதான் ஜெயிக்கணும்னு தெரியுது இல்ல? அதெல்லாம் அவங்க பண்றாங்கடா. நம்ம ஜெயிக்கணும். அதுவும் மாஸ்டர் மைண்ட் தினேஷ் கார்த்திகா ஜெயிக்கணும். சோ போய் பவுலிங் எடுத்தா நம்ம ஜெயிக்கிறோம். டாஸ் போட்டு பவுலிங் வர சொல்லி கேட்பான். அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்துருக்கும். ஏதாச்சும் மிஸ் ஆகுதா? மாஸ்டர் மைண்ட் தினேஷ் கார்த்திக். நம்ம பாத்தீங்களா, ஐயர் வேற சோகத்துல இருக்காரு. நம்ம வின் பண்ணி அவங்களுக்கு அந்த வின்னை கொடுத்தோம்னா அவர் கொஞ்சம் ஆறுதல் ஆவார்ல. அதுவும் கரெக்ட் தான்டா. ஆனா நான் இன்னொரு இதை சொல்றேன். அவனே சோகத்துல உட்காந்துருக்கான். சரி, அவனே கொலாப்ஸ் ஆகி உட்காந்துருக்கான். சரி, நம்ம தடுக்குது. அப்பனா என்னது? என்னது? அவன் தடுத்துட்டாங்க. அவன் டெஸ்ட் டீம்ல போகாம தடுத்துட்டாங்க. நம்ம எதுக்கு போய்கிட்டு? ஏங்க அதனால அவன் சரியா விளையாடே, நம்மளும் சரியா விளையாட வேண்டாமா? அவனுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டா இருக்கணும். அவனுக்கு ஏங்க அவரே வெக்ஸ் ஆகி போயிருக்காருங்க. இதெல்லாம் சொன்னா அவர் அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு இது இருக்காரு. நம்ம அதிலேயே கொண்டு போயிட்டு வச்சுக்கோங்களேன், அவர் எதுவும் நினைக்க மாட்டார். சித்திருவாரு. நம்ம எதுக்கு ஜெயிச்சு ஃபைனல்ல போய் தோத்துட்டோம்னா அதனால இப்பவே தோத்துருவோம். சூப்பர் கோச் சார். சார் சார் பயமா இருக்கு சார். நீங்க சரி சார், பார்த்தாலே ஃபாஸ்ட் பவுலர் நல்லா தெரியும் சார். எங்களையா சார்? ஆமா சார். சரி சார், நம்பிக்கை வந்துருச்சு சார். நீங்க போட்டாலே நாங்க அவுட் ஆயிடுவோம். அதனால நீங்க போடலாம் வேண்டாம், கேட்டு எடுத்துக்கோங்க. எனக்கா சார்? ஆமா சார், போங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தம்பி தம்பி தம்பி, நீ ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணாதப்பா. கையை சுத்தினாதான் நீ ஸ்பின்னர் எல்லாம் கிடையாதுப்பா. ஏற்கனவே நீ ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க. உன்னோட கஷ்டத்தை பார்த்தே அதனாலே இந்தாப்பா விக்கெட் வச்சுக்கோ. சார் நான் எப்பயாச்சும் பவுலிங் போடுறவன். நீ எப்படினாலும் பவுலிங் போட்டு போ. உனக்கு தேவை விக்கெட். அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுற. வச்சுக்கோ. என்ன வழி செய்யா? நல்லா இருங்கப்பா எல்லாரும். தம்பி தம்பி, விக்கெட் வேணும்னு கேள்விப்பட்டேன். விக்கெட்டா? நான் பவுலரே கிடையாது. பரவாயில்ல, வச்சுக்கப்பா. நான் சும்மா பேட்டை சுத்துறேன். பரவாயில்ல, இந்தாப்பா விக்கெட். நீ நல்லா சந்தோஷமா இருங்க. எல்லா பவுலர்ஸும் சந்தோஷமா இருங்க. பஞ்சாபோட நோக்கம் என்ன தெரியுமா? எங்க டீம் சந்தோஷமா இருக்கணும் தேவை, அடுத்த டீமும் சந்தோஷமா இருக்கணும். அதனால வச்சுக்கோங்க, போங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. எம்ஆர்எஸ்எஃப்க்கு பவுலிங் கேட்டு. சாரி கோச். ஸ்கோர் போர்டை பாத்தியா? கண்டிப்பா தோக்க போறோம் தான். அதெல்லாம் என்ன, வரும்போது கூட்டு வந்த உடம்புல இருக்க பாலெல்லாம் தேவையில்லை, மனசு இருந்த பாலம் தான் போதும், அதை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொன்னேன். என்ன ஆயிருக்கு பாரு. என் மனசு என்கிட்ட இல்ல கோச். என்னடா சொல்ற? அதாவது டெஸ்ட் மேட்ச்ல செலக்ட் ஆகாத வரைக்கும் கூட எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல. இங்க வந்து நான் இறங்குனதுக்கு அப்புறம் சகாலாங்கிட்ட சொல்றேன், ஏங்க நீங்க டெஸ்ட்ல செலக்ட் ஆகலன்ட்டு. அங்கிட்ட அர்ஷதீப் சொல்றேன், இவர் டெஸ்ட்ல எப்படி செலக்ட் ஆகாம இருக்காருன்ட்டு. ஒண்ணும் முடியல கோச். மிஸ் பண்றியோ? தெரியல கோச். சரிடா, விடு விடு, ஆஸ்திரேலியா போலாம். பாத்தீங்கல்ல எப்படி பவுலிங், இப்படி ஒரு டஃப்பான பிச்சில நம்ம பவுலர்ஸ் போட்டு எல்லா பேட்ஸ்மேனும் 100 ரன்னுக்குள்ள சுருக்கிட்டோம். நம்ம பவுலிங் பெருசா இருக்கு. சூப்பர். நினைக்காத அவன் தடவிக்கிட்டு இருக்காங்க விளையாட தெரியாம. நீ நல்லா பவுலிங் போட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க. நல்லா தானே போட்டோம், 100 ரன்னுக்குள்ள சுருட்டி இருக்கோம். அவன் வந்து மிஸ் பண்ணிட்டான் எல்லா பாலையும். அப்படி யோசி, என்ன பவுலிங் போட்டு. அதாவது நான் வந்து மொத்தத்தையும் சொதப்பி தான் பவுலிங் போட்டிருக்கேன். அவன் நல்லா விளையாடல, அவ்வளவுதான். சரி சரி, அதனாலதான் உனக்கு விக்கெட். அதனாலதான் 100ல அவுட் ஆயிருக்காங்க. சரி, நான் ஃபைனல்ஸ்க்கு போய் போட்டு பழகிக்கிறேன். பாப்போம். பாத்தீங்களா இவ்வளவு டஃப்பான பிட்ச்ல அங்கிட்டு பவுலர்ஸ் யார்? ஜேமிசன் ஓவர், அர்ஷதீப் சிங். அந்த ஒரு கஷ்டமான பவுலிங் யூனிட்ல கூட நாம எப்படி பேட்டிங் குரூஷியலான சிச்சுவேஷன்ல சூப்பரா முடிச்சு கொடுத்தோம். இன்னொரு சொல்லு, நீ குரூஷியலா முடிச்ச. என்ன எங்க டீம் இதுக்கு மேல என்ன ஷார்ட் பேட்டிங் எல்லாம் பாத்தீங்கல்ல? அப்படிலாம் பார்க்க முடியாது. அவங்க பவுலிங் ஒழுங்கா போடல, அவங்க என்ன பவுலிங் கிடையாது. ஓ, இப்படி அவங்க பவுலிங் போடல, நாங்க சும்மா கண்ண மூடி சுத்தோம். இந்த நம்பிக்கையில ஃபைனல்ஸ் போயிடாத. இந்த இதுல ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போவ, இருந்தாலும் போயிடாத. போயிட்டோமே, போயிரு. ஆனா நல்லா இல்ல, அவங்க பவுலிங் சரியில்லை. அப்ப நாங்க பேட்டிங் சரியில்லை. உங்க பேட்டிங் சரியில்லை. நாங்க பிராக்டிஸ் பண்ணி ஏன்டா அங்க போய் தோக்குறதுக்கான என்னை அங்க உட்காந்து மாங்குன்னு அடிச்ச? இல்லடா. என்ன இல்லடா? ஏண்டா கொஞ்சமாச்சும் மேட்ச்ல ஒரு பிரஷர் காமிச்சிங்களாடா? அன்னைக்கு மட்டும் எங்கிட்ட மட்டும் போட்டு மாங்கு இப்படி எல்லாம் அடிச்சு கிரவுண்ட சுத்தி காமிச்சு, அதுல கொஞ்சம் அவங்களுக்கும் கிரவுண்ட சுத்தி காமிச்சிருந்தேன்னா நேரம் போயிருக்கோம். இதுக்கு நாங்களே போயிருப்போம்டா. போயிருக்கலாம் தான், ஜெயிச்சுட்டோம், இப்ப தோத்துட்டோம். அதைத்தான் சொல்றேன், எங்கிட்டையும் தோத்துருக்க வேண்டியதானே. செலக்ட் ஆகல. யாரு? நானு. ஓ, நீ டெஸ்ட்ல செலக்ட் ஆகல, அதனால இங்க அங்க வந்து ஏன்டா வன்மத்தை எஃபெக்ட் அங்க காமிச்சு, இங்க ஏன் காமிக்கல? அந்த எஃபெக்ட் உல்டாவா மாறிடுச்சு கூட. இதுக்கு நாங்களாச்சும் போயிருந்திருப்போம். என்னடா ரிவ்யூ பண்றீங்க?
குவாலிஃபயர் ஒண்ணு என்ன நல்ல மேட்ச். இத போய் இவ்வளவு இதுக்குள்ள முடிச்சிட்டீங்களே, என்னடா நீங்க? ஒண்ணு குவாலிஃபயர் ஒண்ணு நல்ல மேட்ச். நீங்க எங்க நல்ல மேட்ச்? ஒன் சைடட் மேட்ச். சரி. ரெண்டாவது நாங்க ரிவ்யூ எல்லாம் பண்ணல, கிரிக்கெட்டே எதுவும் தெரியாது, சும்மா என்னத்தையோ நாங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். சரி. இது 2. மூணாவது 10 மணிக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருக்கு. எந்த ஊர்லயாச்சும் குவாலிஃபயர் 1 10 மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னா நாங்க இன்னத்த கண்டென்ட் உட்காந்து தேடி போட